Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்கோ கேக். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2/3 கப் அதாவது 120 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாமே இதுல சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல இந்த மாதிரி 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதாவது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ்ல இருந்து இந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியா இந்த பவுல்ல பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் கருவை வேற ஒரு பிளேட்ல மாத்திருங்க. இப்போ இதே மாதிரி 4 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நல்லா ஃப்ளஃபி ஆகி வரும். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப் பீக் வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2/3 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர், எவ்வளோ மைதா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம பிரித்து வச்சிருக்க அந்த மஞ்சள் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்சாக சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 1/4 கப் மேங்கோ க்ரஷ் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா மிக்சியில் மேங்கோ பீசஸ் அதுக்கப்புறமா சர்க்கரை அது ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேங்கோ எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்சாக சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டிங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளேருந்து வெளியே இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பேச்சுலாவை மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கான்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் டின்னில் சைடில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஷேப் டின் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரவுண்டு ஸ்கொயர் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் ஹார்ட் ஷேப்பில் பட்டர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 மட்டும் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு பேட்சை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் கேக் டின்னில் சேர்த்தாலும் 1/4 தான் சேர்க்கணும். அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட நமக்கு கேக் பொங்கி வெளியே வந்துடும், ஃபுல் கேக்கும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை 2-3 தடவை தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு லேயர் சால்ட் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்புறமா இந்த கேக் டின் உள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி விசில் எதுவுமே போட வேண்டாம். இப்போது இந்த கேக்கை 45 to 50 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 50 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் 40 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது ஒரு டூத் பிக்கை சென்டரில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கணும், அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம், நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மேங்கோ பீசஸ் சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பீசஸ், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கேக்கை சோக் பண்ணுறதுக்காக சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேங்கோ ஜெல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ பியூரி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மேங்கோ ஜாம் மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி கீழே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விழுகணும். அந்த ஸ்டேஜில் ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும்.
இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப்பாக விழுகிற மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹை ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்திருக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ க்ரஷ் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நம்ம பண்ணின அந்த மேங்கோ ஜெல் கூட நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் இது நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போது நம்ம கேக் வந்து 1 ஹவர் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போது சைட்ஸ்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. பாருங்க, கேக் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ண கேக்கை 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். செகண்டாக பேக் பண்ணதை அப்படியே வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கேக்கே நீங்கள் 3 லேயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, உள்ளே எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவர் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு அந்த டிப்பை மட்டும் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கேக் ஐசிங் பண்ணும்போது அசையாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயரை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கேக் சோக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேங்கோ பியூரி மாதிரி இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த விப்பிங் க்ரீமை இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் கவரில் ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். ஈஸியாகவே ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணின அந்த மேங்கோ பீஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் இந்த மேங்கோ பியூரியை சேர்த்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த விப்பிங் க்ரீமையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு நான் செகண்ட் லேயரில் மட்டும் மேங்கோ க்ரஷ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீழே வச்சு அந்த ஃபஸ்ட் லேயரில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீசஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபைனல் லேயர் வச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு இதையும் ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேயும் இந்த மாதிரி இந்த பைப்பிங் கவர் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ சைடில் ஐசிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பேலட் நைஃப் வச்சு ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரஃபாக ஸ்மூதன் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு கிளாஸில் நல்லா சூடாக இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுக்க அந்த பேலட் நைஃபை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்த ஸ்மூதன் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இதே மாதிரி மேலேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி மேங்கோ ஜெல்லை பைப்பிங் கவரில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயர் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரிப்பிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ட்ரிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரத்தில் தானாகவே அந்த மாதிரி ட்ராப் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரிப்பிங் வேணுமோ அதே இடத்துல ஒரு 2-3 தடவை ட்ரிப் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து பாதி மட்டும்தான் வந்து மேங்கோ ஜெல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேங்கோ ஜெல் சேர்த்துட்டு ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த ஸ்டார் நாசல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஏதோ ஒரு பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோஸ் டிசைன், அப்புறமா ஒரு ஸ்டார் டிசைன் இந்த மாதிரி வச்சுட்டே வரேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்க அந்த சில்வர் பாலை அந்த ரோஸ்க்கு நடுவில் வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் சின்னதாக இருக்க சில்வர் பாலை அந்த ஸ்டார் டிசைனுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி சைட்ஸ்லேயும் கொஞ்சம் பெரிய சில்வர் பால், சின்ன சில்வர் பால் இந்த மாதிரி வச்சுட்டே வரேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மேங்கோ ஜெல்க்கு மேலேயும் சின்ன சின்னதாக சில்வர் பால் வச்சுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை அங்கே கொஞ்சம் ஒயிட் கலரில் கேப் இருக்கனால அங்கே வச்சுட்டு அது கூட சின்ன சின்ன சில்வர் பால்ஸும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
பாருங்கள் நைஃப் எவ்வளோ நல்லா சாஃப்டாக போகுதுன்னு. இந்த கேக்கை நீங்கள் ஒரு நாள் ஐசிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் மேங்கோ கேக் நல்லா சோக் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் லேயரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.